வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வாளர் MV பாஸ்கர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். சிந்து சமவெளி நாகரிகம் அது உலகுக்கு அறிவிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்திருக்கு. அந்த நூற்றாண்டை நம்ம இப்போ கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் இந்தியாவினுடைய வரலாறு அப்படின்னா ஒரு வேத காலம் தான் பழமையான நாகரிகம் அப்படின்ற மாதிரி நடைமுறையில் இருந்ததை சிந்து சமவெளி நாகரிகம் அதற்கு முன்னர் மக்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் அப்படின்றதற்கான ஒரு ஆதாரமாக அமைந்தது. அது இந்தியாவில் முன்வைக்கக்கூடிய அரசியலே தலைகீழாக திருப்பி போட்ட ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். அதை வைத்து தான் நம்ம இன்னைக்கு அந்த நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த சமயத்துல இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எழுத்துக்கள் பற்றி எப்போது பேசினாலும் கூட அதில் கிடைக்கக்கூடிய சின்னங்கள், எழுத்துக்கள் அதெல்லாம் இன்ன வரைக்கும் யாரும் சரியாக படிக்கல. அதை படிக்க முடியல, யாராலையும் படிக்க முடியல. அதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. ஒரு சிலர் அதில் கிடைக்கக்கூடிய தரவுகளை வச்சு இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த தரப்புல சில ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஆய்வுகளினுடைய முடிவுகள் பல விஷயங்களை நீங்க குறிப்பிட்டாலும் கூட ஒரு சிறப்பான விஷயம், அந்த எழுத்துக்களையும் சின்னங்களையும் பார்த்து படித்த போது உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்றது என்ன? சின்னம் அப்படிங்கிறது ஒரு உருவப்படம் அப்படின்னு வச்சுப்போம், அதுதான் சின்னம். எழுத்து அப்படிங்கிறது ஒரு குறி அப்படின்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டா இல்லையா? இதற்கு சம்பந்தம் உண்டு என்ற முடிவு கிடைத்ததுதான் இதுவரையும் நான் அடைந்த முக்கியமான முடிவு. என்னுடைய ஆராய்ச்சிப்படி நான் அடைந்த முக்கியமான முடிவு என்னன்னா, இந்த சின்னம், குறி, படம், எழுத்து, சின்ன மொழி, எழுத்து மொழி, இது இரண்டுக்கும் உறவு என்ன? அதுல ஒரு A ஃபார் ஆப்பிள் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்கு அப்படிங்கிற விடை கிடைக்குது. அந்த விடை கிடைச்சதன் மூலமா அந்த எழுத்துக்களை படிப்பதற்கான ஒரு முதற்கட்டமான தரவுகள் உங்களுக்கு கிடைக்குதா? ஆமா, இதை முதற்கட்டம் என்பது சொல்வதே சரி, இறுதி கட்டம் என்று சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்வது என்றால், கையில சாவி இருக்கு, ஆனா பூட்டு எங்கன்னு தெரியல. சாவி கிடைச்சிருச்சு, பூட்டை தேடிட்டு இருக்கோம். அந்த நிலைமையில வந்திருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டான். என்னோட நிலைமை அதுதான். என்கிட்ட சாவி இருக்கு, அது சாவி தான் அப்படின்னு தெரியும், ஆனா பூட்டு எங்க, கதவு எங்கன்னு தெரியல. அதை தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சா திறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கு என்னோட ஆராய்ச்சி. நீங்க சொல்வது போல இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு படம் போட்டு விளக்குவோம். ஒரு ஆப்பிள் படத்தை போட்டு அதுக்கு கீழே A ஃபார் ஆப்பிள் அப்படின்னு எழுதுவோம். அப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொன்னது முதற்கட்டமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல், அந்த ஆப்பிள் படத்திற்கும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த தொடர்புகள் அப்படின்றதற்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கா? இது மாதிரியாக பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நாகரிகங்கள், அதில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள், அதில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி எழுத்து, சின்னம், இதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட எழுத்துக்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுக்கு முன்னுதாரணம் இருக்கா? முன்னுதாரணம் உண்டு, ஆனால் இதை இல்லாத இடத்தில் ஆரம்பிப்போம். என்ன, அதாவது இப்போ நமக்கு முன் வரலாற்று நாகரிகங்களில் ஈஜிப்சியன் ஹீரோகிளிபிக்ஸ், மெசபடேமியன் கியூனிஃபார்ம், அதை சுமேரியன் கியூனிஃபார்ம்னு கூட சொல்லலாம். அதாவது மெசபடேமியன் முன்னாடி சுமேரியன் கியூனிஃபார்ம், அங்கதான் முதல்ல எழுத்து அப்படிங்கிறது வந்தது, தோன்றியது அப்படிங்கிறது தான் அபிப்பிராயம். இது போன்ற எழுத்துக்களுக்கு இருமொழி தடயங்கள் கிடைத்ததனால் அவற்றை ஒரு மொழி அறிந்தவர் மற்றொரு மொழியை படிக்க முடிந்தது. இப்போ ஹீரோகிளிபிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு ரொசட்டா ஸ்டோன் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. அந்த ரொசட்டா ஸ்டோன்ல 3 ரெஜிஸ்டர்ல 3 ஸ்கிரிப்ட்ல 3 வெவ்வேறு மொழிகள்ல ஒரு தகவலை, ஒரே தகவலை எழுதும்போது அதில் பெயர் ஒற்றுமைகள், மொழி மாறினாலும், மொழியினுடைய மற்றபடி ஒகாபுலரி மாறினாலும் பெயர்கள் ஒன்றாக இருக்கும் அல்லவா? அந்த பெயர்களை 3 இடத்திலும் படிக்க முடிந்தால் அதற்கான வேல்யூ கிடைக்கும். அதை சாவியா வச்சு அது இப்ப அங்க போ அப்படின்னு கிடைச்சதுன்னா, இல்ல கா அப்படின்னு கிடைச்சதுன்னா, அந்த போ எங்கெல்லாம் வருதுன்னு படிச்சலாம், அந்த கா எங்கெல்லாம் வருதுன்னு படிச்சிடலாம். சரி, போன் என்ற முடிவுக்கு எப்படி வரீங்க? அது அங்க இருக்கிற ஒரு அரசனுடைய பெயர் தெரிஞ்சிருக்கும், இல்ல அங்க இருக்கிற ஒரு ஊர் பெயர் தெரிஞ்சிருக்கும். அந்த ஊர் பெயர் வருதா அப்படின்னு நான் பாக்குறேன், இல்ல அந்த ஆள் பெயர் வருதா, அந்த ஒற்றுமை முதல்ல கிடைக்குதா, அந்த ஒற்றுமையை 3 இடத்துலையும் பார்க்க முடியுதா, 3 இடத்துலையும் பார்க்க வேண்டியதுன்னா 300% ப்ரூஃப் கிடைச்சிருது இல்லை? ரைட். அந்த மாதிரிதான் ஹீரோகிளிபிக்ஸுக்கும் ப்ரூஃப் கொண்டு வராங்க. அதே மாதிரிதான் கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துரு. கியூனிஃபார்ம்ங்கிறது ஒரு எழுத்துரு. அதுல கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் 6 லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க.
6 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், ஒரே எழுத்து, லாங்குவேஜஸ் வேற வேற, ஸ்கிரிப்ட் ஒரே ஸ்கிரிப்ட். அதாவது இன்னைக்கு நம்ம இந்தோனேஷியால பஹாசா இருக்கு இல்லையா, பஹாசாவை வந்துட்டு இங்கிலீஷ்லயே தான் எழுதுவாங்க, அவங்க ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ் தான். இந்தியாவில் பல ஆதிவாசி மொழிகள் இருக்கு. அந்த ஆதிவாசிகள் மொழிகள் அவங்க கல்விக்குள்ள வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்து மொழி, அந்த மாநில மொழி என்னவோ அதை தழுவி, அந்த எழுத்தை தழுவி அவங்க கல்விக்குள்ள வருவாங்க. அந்த மாதிரி நீங்க எழுத்து ஒரு மொழிங்கிறதுக்கு வந்துட்டு எந்த எழுத்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம தமிழ்ல எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், தமிழ்ல இன்னைக்கு நம்ம உபயோகிக்கிற எழுத்து முறை குறைந்தபட்சம் 3வது எழுத்து முறை. முதலில் தமிழ் பிராமி இருந்தது, அதை தமிழி என்று சொல்கிறார்கள். 2வது வட்டெழுத்து இருந்தது. 3வதாக இன்று நாம் மாடர்ன் தமிழ் ஸ்கிரிப்ட் வருது. அது அவ்வளவு மாடர்ன் கிடையாது. ஏன்னா அது வருது எப்ப வருது, 7ஆம் நூற்றாண்டிலேயே வந்துருது, பல்லவர் காலத்திலேயே வந்துருது. அதுக்கப்புறம் அது வந்து சோழர் காலத்துல பரவுது. இந்த மாதிரி ஒரு மொழி அப்படிங்கிறது ஒவ்வொரு காலமா ஸ்கிரிப்ட் மாறும். அது சில இடங்கள்ல சகஜம், சில இடங்கள்ல இருக்காது. இப்போ தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட வரலாறு உள்ள ஒரு மொழி அப்படிங்கிறதுனால அதுல நம்ம இந்த விதமான 3-4 மாற்றங்கள் பார்க்க முடியுது. இப்போ ஆங்கிலம் போன்ற குறுகிய வரலாற்றில் பார்த்தோம்னா அவ்வளோ ஸ்கிரிப்ட் சேஞ்ச் இருக்காது. அப்படியே அந்த ரோமன் ஸ்கிரிப்ட்லயே வெவ்வேறு விதமான ஸ்பெல்லிங், ஆர்த்தோகிராஃபி, கன்வென்ஷன் அதெல்லாம் மாறி இருக்குமே தவிர ஸ்கிரிப்ட் ஒரே ஸ்கிரிப்டா தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு மொழி எழுத்து அதை தனியாக பிரித்து பேச வேண்டும், தனியாக உணர வேண்டும். அதை எங்கு சேர்ப்பது, எங்கு பிரிப்பது என்ற உணர்வுடன் ஆராய்ச்சி செய்வது, அதுதான் எபிகிராஃபி. இப்ப சின்னத்தையும் எழுத்தையும், அதாவது சிந்து சமவெளியில் கிடைக்கக்கூடிய சின்னங்களையும் எழுத்துக்களையும், அது போன்ற முன்னுதாரணம் லீனியர் பி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட்ல அதோட மொழி என்ன அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில, அதுக்கு இருமொழி தடயங்கள் கிடைக்காத ஒரு நிலையில இல்ல, இருமொழி தடயங்கள் இல்ல. இப்ப ரொசெட்டா ஸ்டோன் இருந்த மாதிரியோ இல்ல யூனிஃபார்ம் இருந்த மாதிரியோ ஒரே மொழி தான், ஒரு மொழியில தான் இருக்கு. அதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில மைக்கேல் வென்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட், இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட், அவருக்கு இந்த ப்ராப்ளம் தெரிய வந்து, அவர் சின்ன வயசுல இருந்து இதுல ஈடுபாடு அதிகமா இருந்தவர். அதை பார்க்கும்போது அவர் ஒரு 3 இடங்களில் வரைபடங்களுடன் கூடி சேர்ந்த எழுத்துக்களை பார்க்கிறாரு. சிந்து சமவெளி நாகரிக லீனியர் பி பார்க்கிறாரு. லீனியர் பி அப்படிங்கிறது ஒரு கிரீக், மைசீனியன் கிரீக் சிவிலைசேஷன். ஆனா அப்ப அது மைசீனியன் கிரீக் தான் தெரியாது. அது ஓல்டு கிரீக்கா இல்ல வேற இதுவா அப்படிங்கிற பல கேள்வி, எட்ருஸ்கனா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தது. அந்த டயத்துல மைக்கேல் வென்ட்ரஸே பெருங்காலம் அவரோட வாழ்நாள் முழுக்க அதை எட்ருஸ்கன் அப்படிதான் நம்பியிருந்தாரு. அது எட்ருஸ்கன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா கடைசியில 53ல மாறுறாரு. ஏன்னா அப்ப ஒரு தடயம் பார்க்கறாரு, ஒரு தடயம் இல்லை 3 தடயம் பார்க்கறாரு. என்னன்னா ஒரு பானையோட வரைபடம் இருக்கு, அதுக்கு கீழே பானைன்னு இருக்கு, கீழேயோ சைட்லயோ, அது நான் படத்தை காமிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு குதிரை குட்டி இருக்கு, போனி அப்படிங்கிறது, அதோட ஓல்டு கிரீக் வார்த்தை அவருக்கு தெரியும். அந்த ஓல்டு கிரீக்ல அது வருது, போலோ. அது அதே மாதிரி ஒரு நம்ம இந்த முக்காலி சொல்றோமே, ஒரு கேமரால ஸ்டாண்ட் ட்ரைபாட், த்ரிபோதோஸ், அதுக்கு அந்த த்ரிபோதோஸ், இது 3த்துக்கும் படமாவும் எழுத்தாவும் அவருக்கு கிடைக்கிறது. அதனால அந்த சிலபிள்ஸ் பிடிச்சுக்கிறாரு, வார்த்தைகள் கிடைச்சிருது. பா கிடைக்குது, தா கிடைக்குது, ரா கிடைக்குது, தோ கிடைக்குது, அதுல வவல்ஸ் கிடைக்குது, கான்சனன்ஸ் கிடைக்குது. எல்லாத்தையும் கிடைச்ச உடனே அது எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உழைப்புல அவரும் அவரோட சக ஆராய்ச்சியாளர் சாட்விக் 2 பேருமா சேர்ந்து 56ல அந்த பசில சால்வ் பண்றாங்க. ஒரு மொழி தடயத்தை வச்சு 1956ல வெறும் ஒரு மொழி தடயத்தை வச்சு. அதுல இருக்க 2வது மொழி என்ன, படமொழி. படம் தான் இன்னொரு படம். அந்த மாதிரி வாய்ப்பு சிந்து சமவெளி தடயங்கள்ல, சிந்து மாநாட்டு தடயங்கள்ல இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இருக்கு. அப்படிங்கிற பல தடயங்கள் அவருக்கு இப்ப வென்ட்ரஸுக்கு 3 தான் கிடைச்சது, எனக்கு 18 கிடைக்குது. ஆனா வென்ட்ரஸுக்கு மொழி தெரியும், எனக்கு மொழி தெரியாது. அவருக்கு அது ஓல்டு கிரீக், மைசீனியன் கிரீக் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால மைசீனியன் கிரீக் வார்த்தைகளை பூத்தி பார்த்தாரு. இப்ப எனக்கு அது வந்து தமிழா, சம்ஸ்கிருதமா, முண்டாரியா, இந்தோ ஆரியமா, திராவிடமா, இல்ல வேற ஏதாவது ஒண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எதோடு ஒத்து போகுது சார்? ஒத்து போகுது அப்படின்னு
பார்க்கறதுக்கு இன்னும் ஆதாரங்கள் நிறைய தேவை. அது பற்றியான ஒரு ஆய்வு தான் நீங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு தொடரும் ஆராய்வு தான். எல்லாருக்குமே இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால் நம் சமுதாயத்திற்கே நல்லது இது. அதனால இதற்கு ஒரு முடிவு தேட வேண்டும். ஏன்னா அனாவசியமான சண்டை சச்சரவுகள் தான் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டு இதோட பேச்சுவார்த்தையோட போக்கே ஒரு மாதிரியான போக்கில் இருக்கு. அந்த போக்கு மாறணும், அதுக்கு வந்துட்டு ஒரு முடிவு வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தேவையானது. எல்லாருமே ட்ரை பண்றாங்க. சில பேருக்கு சக்சஸ் வரும், சில பேருக்கு சக்சஸ் வராது. அது நம்மளால சொல்ல முடியாது. இப்போ அதுல இருக்கக்கூடிய படங்கள் இருக்குங்களா, சின்னங்கள். இந்த சின்னங்கள் வந்து இப்போ ஒரு யானை இருக்குதுன்னா அது யானையை தான் உணர்த்துதா, காண்டாமிருகம் இருக்குன்னா காண்டாமிருகத்தை தான் உணர்த்துதா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்குது. அந்த சின்னங்கள் எல்லாமுமே எல்லா மிருகங்களினுடைய உருவங்களும் பொறித்த அந்த தடயங்களை பார்க்கிறோம். நம்ம அதற்கு கீழே சில எழுத்துக்கள் இருக்கிறதையும் கீழே வராது, மேல எழுத்துக்களையும் பார்க்கிறோம். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆக்சுவலா இது அடிப்படையிலே சொல்லிடுறேன். இதை வந்துட்டு பட உருவமா இல்ல இது சின்னம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுரும். இது ஒரு சின்னம் தான் அப்படிங்கிற நான் முடிவை உடனே கொடுத்துட்றேன். சின்னம் தான். நீங்க உடனே எதிர்கேள்வி கேட்கலாம். இது காண்டாமிருகம்னா காண்டாமிருகம் கிடையாது. அது கிடையாது. ஓகே. அது யானைன்னா அது யானை கிடையாது. அது புலினா அது புலி கிடையாது. அப்ப அது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம விடை தேட வேண்டிய நிர்பந்தமாகிறது. அதுக்கு விடையை கொடுத்துடலாம். இது வந்துட்டு ஏர்னஸ்ட் மெக்கே 1931 அவருடைய எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட்ல எழுதும் போது ஒரு குறிப்புல சொல்றாரு, இந்த மாதிரி சிந்து அச்சுப்பதிவுல நம்ம பார்க்குற விலங்கினம் பண்டைய ஈஜிப்தில் இருக்கும்படியே அது போலவே ஒவ்வொரு பிரதேசங்களின் சின்னங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு மெக்கே சொல்றாரு. 1931 சொல்றாரு. சொல்லிட்டு ஆனா அவரே அதை மறுத்துடுறாரு. உடனே எப்படி மறுக்கிறாரு அப்படின்னா, இண்டஸ் யூனிகார்ன் அந்த சின்னம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு மொஹஞ்சதாரோல ஒரு 500 கிடைக்குது. 500 கிடைக்குது அப்ப அவர் காலத்துல. அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. அவர் காலத்துல 1931 அவர் எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட் எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரு மொஹஞ்சதாரோல இருந்து ஒரு 500 கிடைக்குது. அதே யூனிகார்ன் ஹரப்பால இருந்து ஒரு 400 கிடைக்குது. உடனே அவர் சொல்லிடுறாரு, இது வந்துட்டு ஒரு நாட்டின் சின்னமாக இருந்தால் எப்படி 2 இடங்களில் இவ்வளவு அதிகமாக கிடைக்கிறது, அதனால அது நாட்டின் சின்னமாக இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவை கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த முடிவை அதுக்கப்புறம் அதை மறுபரிசீலனை யாரும் அதிகமாக செய்யவில்லை. அதை மறுபரிசீலனை செய்ய அக்கறை யாரும் அதிகம் காட்டவில்லை. மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் எதனால் வருகிறது என்றால், மெக்கேயின் மறுப்பு இருக்கே, அந்த மறுப்புல வந்துட்டு அவர் ஒரு அனிமலை வச்சு அந்த மறுப்பை கொடுக்குறாரு. அதாவது அந்த யூனிகார்ன் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை மட்டும் வச்சு அந்த மறுப்பை கொடுக்குறாரு. ஆனா நம்ம பார்த்தா அதுல வந்துட்டு 12-14 சின்னம் வருது. அது எல்லாத்தையும் உள்ள எடுத்து பார்த்தா இது வந்துட்டு ஒரு நாட்டின் சிலவைகள் அல்ல. அதாவது 12-14 சிலவைகள் நாட்டு சின்னங்கள், சிலவைகள் பொருளாதார சின்னங்கள், சிலவைகள் ஒரு நிகழ்வு சின்னங்கள் அப்படின்னு அதை வகைப்படுத்தி ஐடென்டிஃபை பண்றதுக்கு வழி கிடைக்குது. நீங்க நடத்திய ஆய்வின் மூலம், நான் நடத்திய ஆய்வு மூலமா அதுக்கு வழி அதை வகைப்படுத்தி பார்த்தோம்னு சொன்னா, பெரும்பாலும் உணவு முன் இருக்கும். அதாவது ஒரு விலங்கின் முன்னாடி அந்த விலங்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது சும்மா பார்த்துட்டு இருக்குல்ல, அது ஏதோ செஞ்சுட்டு இருக்கு. என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த யானை, புலி, மாடு, முதலைக்கு வேற பேரு. அது சாதாரண நம்மளுக்கு கடிக்கிற முதல்ல கிடையாது. அதுக்கு வந்துட்டு கவியல் அப்படின்னு பேரு. கவியலுக்கு தமிழ்ல இன்னைக்கு வார்த்தை கிடையாது. அதனால கவியாலிஸ் அப்படிங்கிற சயின்டிபிக் நேம்ல இருந்து அப்படியே கவியல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் சாப்பாடு இருக்கும், உணவு இருக்கும். இவங்க எல்லாமே நேச்சுரல் அனிமல்ஸ். யானை அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் அனிமல், காண்டாமிருகம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் அனிமல், புலி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் அனிமல், எருமை அப்படிங்கிறது நீரெருமை, காட்டெருமை அப்படிங்கிறது, ஆடு, வளை கொம்பாடு, திருகு கொம்பாடு 2 நேச்சுரல் அனிமல். இது எல்லாத்துக்கும் முன்னாடி உணவு இருக்கும். அதற்கு மாறாக 1-2 கற்பனை விலங்குகள் இருக்கும். அந்த கற்பனை விலங்குகளின் முன்னாடி உணவு இருக்காது. கற்பனை விலங்குக்கு சாப்பிட முடியுமா? முடியாது இல்ல. இப்ப நம்ம பிற்காலத்துல கோஸ்ட் ஸ்டோரியில சொல்லுவோம் தெரியுமா, சினிமாலாம் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் தெரியுமா? என்ன ஃபார்முலா? ஒரு பேய்னா அது எப்படி அடையாளம் பண்ணுவோம் சினிமால? அதற்குன்னு சில ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவோம். கால் இருக்காது. அந்த மாதிரி
உண்ணா விலங்கு, உண்ணும் விலங்கு அப்படின்னு 2 டைப் கிடைக்குது நமக்கு. அந்த உண்ணா விலங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தோம்னா அதுக்கான வேல்யூ, அந்த சின்னத்தோட வேல்யூ, அந்த சமுதாயம் அதை எதுக்கு உருவாக்கினது அப்படிங்கிற விடை வேற மாதிரி வரும். உண்ணும் விலங்குகள் பார்த்தோம்னா அதுக்கான விடைகள் வேற மாதிரி வரும். இதை தவிர சில விலங்குகள் இருக்கு, விலங்கினங்கள் இருக்கு. அதாவது ஒன்னோட ஒன்று மிக்ஸ்டு, அதாவது ஒரு பாடி இருக்கும், 3 தலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடியில தலை யானையா இருக்கும், பின்னாடி புலியா இருக்கும், நடுவில் மாடா இருக்கும், இங்க ஆடா இருக்கும், கழுத்துல ஆடா இருக்கும். அந்த மாதிரி சேர்ந்து 12 விலங்குகள் சேர்ந்து கம்பைன் பண்ணின உருவங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி விலங்குகள் அதுங்க முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி கற்பனை விலங்குகள் முன்னாடி என்னைக்குமே சாப்பாடு இருக்காது. யூனிகார்ன் முன்னாடி சாப்பாடு இருக்காது. யூனிகார்ன்ங்கிறது ஒரு ஒத்த கொம்பு, அது வந்துட்டு ஒரு கற்பனை விலங்கு. அந்த ஒத்த கொம்புக்கு முன்னாடி சாப்பாடு இருக்காது. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு குச்சி நட்டு இருக்கும். அந்த குச்சி மேல கீழ் சுமை, மேல் சுமை அப்படின்னு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். கீழ் சுமைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு சட்டி அமைப்புல இருக்கும். மேல் சுமைக்கு அப்படின்னு ஒரு கிரிட் அமைப்புல இருக்கும், ஒரு கட்ட அமைப்புல இருக்கும். பெரும்பாலும் ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணி நான் சொல்றேன் இதை, அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் இருக்கும். அந்த அமைப்பை வச்சு நம்ம கேள்வி கேட்கலாம். அப்ப யூனிகார்ன் அப்படிங்கிறது ஒரு போக்குவரத்து சின்னமா? அது பொருள் தூக்கிட்டு போற சுமை தாங்கியா? ஒரு கருவி. அங்க முன்னாடி நிற்கிறது சுமையா? அந்த குச்சி மேல சொன்னேன்ல 2 தளத்துல கீழே ஒரு சட்டி மாதிரியும் மேல வந்துட்டு ஒரு கட்ட வடிவிலையும் இருக்கிற அமைப்பு இருக்கிறது. ஒரு ஸ்டாண்டில் எப்போதுமே நிற்கும். அது தனியா முதக்காது, காத்துல ஸ்டாண்டில் நிற்கும். அந்த ஸ்டாண்டில் நிற்கும் அப்படிங்கும்போது அது ஒரு சுமையா? அந்த சுமை தான் அதுக்கு முன்னாடி போடுறானா அப்படின்னு அது சுமைதான் என்று எடுத்துக்கொண்டால் அதை தொடர்ந்து நாம் இது வந்துட்டு ஒரு போக்குவரத்து சின்னமா என்ற கேள்வியை கேட்கலாம். அதுக்கு விடை இல்லை இப்போ, ஆனா அந்த கேள்வியை கேட்கலாம். சரி, இப்போ அந்த சின்னங்கள்லாம் நீங்க சொல்ற அந்த விலங்குகள்லாம் நாடுகள் தான். அது வந்து வெவ்வேறு பிரதேசங்கள், அதாவது உண்ணும் விலங்குகள் எல்லாம் நாடுகள் என்றதுக்கு பல அறிகுறிகள். அதான் நீங்க என்ன முடிவு, எதன் அடிப்படையில் அந்த முடிவுக்கு வரீங்க? அந்த எந்த அடிப்படையில் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, இவைகள் கூடி வரும் தடயங்களை பார்க்க வேண்டும். தனித்தனியா இருக்கும்போது நமக்கு உறவு கிடைக்காது இல்லையா? ஒரு உறவு இல்லாம, அதாவது நம்ம இப்போ கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு எல்லா எலிமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த எலிமெண்ட்டுக்கான இருக்கிற பாண்டிங் அண்ட் வேலன்சியை புரிஞ்சாதான் நம்ம கெமிஸ்ட்ரியை புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? அதை வெறும் தனித்தனியா பேரை புரிஞ்சுட்டு O2 C4 அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? அதுக்கு என்ன உறவு அப்படிங்கறது தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி உறவுகள் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க எங்கெங்கெல்லாம் சேர்ந்து வராங்களோ அங்கதான் கிடைக்கும். சேர்ந்தா எழுதப்பட்ட டேப்லெட்ஸ் அதை பார்க்கும்போது, ஆமா, டேப்லெட்ஸ்லயோ சீல்லையோ எங்கெங்க சேர்ந்து வராங்க. நான் பெரும்பாலும் பார்க்கிற தடயங்கள் அது மட்டும்தான். நான் வந்துட்டு நகர அமைப்பெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. சரிங்களா? ஜெனட்டிக் எவிடன்ஸ் அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. நான் பார்க்கறது எல்லாமே இந்த அச்சுப்பதிவுகள்னு சொல்றேன் இல்லையா? அந்த அச்சுப்பதிவுகள்ல இருக்கிற படங்கள், அதாவது சின்னங்கள், எழுத்துகள், அதாவது குறிகள், இவற்றின் உள் தொடர்பு என்ன அப்படிங்கறத பாக்குறது தான் என்னோட ஃபோக்கஸ் ஏரியா. இதை பத்தி வெளியில கேள்வி கேட்டீங்கன்னா வேற ஆராய்ச்சியாளர்களோட இதுல இருந்து தான் அதுக்கு முடிவுகள் வருமே தவிர என்னோட ஆராய்ச்சியிலிருந்து அதுக்கு முடிவுகள் வருவது வாய்ப்பு குறைவு. இந்த 5, 6 சொன்னேன்ல, எல்லாம் உண்ணும் விலங்குகள்னு சொன்னேன்ல, யானை, புலி, மாடு, ஆடு, இது எல்லாம் சேர்ந்து வர சில இடங்கள் இருக்கு. இங்கெங்கெல்லாம் இந்த விலங்கினங்கள் கூடுகின்றன அங்கெல்லாம் சாப்பிடாத விலங்கு இது கூட கூடாது. முதல்ல வராது. யூனிகார்ன் இந்த கூட்டத்துல வராது. அது தனித்து நிற்கும். வேற கூட்டத்துல வரும், இந்த கூட்டத்துல வராது. இந்த உண்ணும் விலங்குகள் கூட்டத்துல வர 2 இடம் இருக்கு, 2 இடம் இருக்கு. அது ஏன் எக்ஸெப்ஷனா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆனா ஆதாரம் நான் நிறைய வச்சிருக்கேன். அந்த டீட்டெயில் நம்ம இப்ப போக வேண்டியதில்லை. ஆனா உண்ணும் விலங்குகள், உண்ணா விலங்குகள் அப்படிங்கிற 2 கேட்டகரி கிளியரா கிடைக்குது. அந்த உண்ணும் விலங்குகள் தான் ஒன்றோட ஒன்று சேரும். உண்ணா விலங்குகள் உண்ணும் விலங்குகளுடன் இதுவும் மாறி மாறி சேர்றது ரொம்ப ரேர். பிற்காலத்துல சேருது, அது வேற விஷயம். அப்படி பார்க்கும்போது அந்த கூட்டம் எங்க பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்னம் திரும்பி பார்க்கும், இல்ல திரும்பி நிற்கும். எல்லா விலங்குகளும், அதாவது எல்லாரும் வலம் பார்த்தாங்கன்னா இது இடம் பார்க்கும், எல்லாரும் வலம் பார்த்தாங்கன்னா இதுவும் வலம் பார்த்திருக்கும். ஆனா இதோட கழுத்து திரும்பி பின்னாடி பார்த்துட்டு இருக்கும், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயல்பு வெளிப்படுது. அந்த இயல்பு ஏன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது முதல்ல
ஒரு திசையை காண்பிப்பதாக எடுத்துக்கொள்வோம். இது திசை காண்பிக்கிறது என்றால், அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு விலங்கு திசை காண்பிக்கிறது என்றால் மற்ற விலங்குகள் எதை காண்பிக்க முடியும்? அதாவது இது டைரக்ஷன் அப்படின்னா அது வந்துட்டு ரிலேட்டிவ் டைரக்ஷன். இது டைரக்ஷன் அப்படின்னா, டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு தன்மையை, அதுக்கு ஒரு இரட்டை தன்மை இருக்கு. என்னன்னா, டைரக்ஷன் கேன் பி ஸ்போக்கன் ஆஃப் ஒன்லி வென் தெர் இஸ் அ பிளேஸ் ஆர் அ லொகேஷன். ஒரு லொகேஷன் இல்லாமல் டைரக்ஷன் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த டைரக்ஷனும் லொகேஷனும் சேர்ந்து கூடி வரும் இடம்தான் இது அப்படின்னு சொல்லும்போது, இந்த புலியையும் காண்டாமிருகத்தையும் காட்டெருமையும் யானையும் நீரெருமையும் ஒவ்வொன்றும் ஒரு நாடு இல்லை, ஒரு பிரதேசம் இல்லை, ஒரு திசையில் அமையும் நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கு லே அவுட்டில். அந்த லே அவுட்டில் போடும்போது எப்பொழுதுமே அதில் கவியல் தான் நடுவில் இருக்கும். முதலன்னு நம்ம சொல்ற கவியல். அதாவது முதலைக்கும் கவியலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு நம்மளை கடிக்கும் காலை, கவியல் நம்மளை கடிக்காது. அது மீன் தின்னி, அதுக்கு மூக்கு பெருசா இருக்கும், ஸ்லிம்மா இருக்கும். அந்த மூக்குக்கு கடைசியில ஒரு பானை மாதிரி, அதாவது மூளை அங்க போய் உட்காந்த மாதிரி இருக்கும். அதனால அது வந்துட்டு வடமொழியில கரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரியல்னா வாயில பானை அப்படிங்கிற அர்த்தத்துல வடமொழியில கரியல் அப்படின்வாங்க. அந்த கவியல் அப்படிங்கிற ஒரு ஈஸியா சொல்லக்கூடிய இதுல அந்த கவியல் தான் எப்போதுமே நடுவில் நிற்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விலங்குகளும் கூட்டமா எழுதப்பட்ட இடங்கள்ல, குறிக்கப்பட்ட இடங்கள்ல நடுவில் கண்டிப்பா அந்த முதல்ல கவியல் இருக்கும். கவியல் மட்டும்தான் இருக்கும், நடுவில் இருக்கும். அப்படி நடுவில் இல்லாட்டினா உயர்வில் இருக்கும், மேல இருக்கும். அதுக்கு கீழே எல்லாம் விலங்குகளும் இருக்கும். அப்ப யானை, புலி எல்லாம் காண்டாமிருகம் அதெல்லாம் கீழே வரிசையா வரும். அது உணர்த்தக்கூடிய செய்தி அது வந்துட்டு அது ஒரு முதலிடம் வகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். கவியல், அதாவது கவியல் வந்துட்டு இந்த சின்ன மொழியில எப்போதுமே ஒரு முதலிடம் வகிக்கிறது. அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிப்போம். இப்ப நமக்கு 3 தகவல் இருக்கு கையில. ஒண்ணு திசை, இன்னொன்னு இடம், மூன்றாவது நடு இடம். 3 தகவல் இருக்கு. இந்த நடு இடம் அப்படின்னு கிடைச்ச பிறகு அதற்கு கிழக்கு மேற்கில் அப்படின்னு பார்க்கலாம், அதற்கு தெற்கு வடக்கில் அப்படின்னு பார்க்கலாம், அதற்கு மேல் கீழ் அப்படின்னு பார்க்கலாம், இங்கு அங்குன்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவியல் முதன்மையில் வரும், நடுவில் நிற்கும் என்றுமே. அதை சிந்து நதியாக கொள்ளலாம். அந்த கவியல் குறிக்கிறது வந்து சிந்து நதி. நதிக்கரையிலும் நதியிலும் வசிக்கும் அந்த ஹேபிட்டாட் இருக்குல்ல, கவியலோட ஹேபிட்டாட் இருக்குல்ல, அது வந்துட்டு ரிவர். அதை தங்களுடைய சின்னமா அவங்களோட கற்பனையில அதை முதன்மையில வைக்கிறாங்க. அப்போ ஒரு டேப்லெட்டை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நடுவுல அந்த கவியல் சிந்து நதின்னு படிச்சிடணும். அதை சிந்து நதின்னு படிச்சிட்டோம்னா, சிந்து நதிக்கு மாடர்ன் ஜியாகிரபி நமக்கு தெரியும்ல, அது எங்க இருந்து ஆரம்பிக்குது, டிபெட்ல ஆரம்பிக்குது, எங்க போய் முடியுது, அரேபியன் சீல போயிட்டு முடிஞ்சிருது. அதுக்கு நடுவில் அப்படி சுத்தி சுத்தி அப்படி பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு அப்படி இந்தியாவுக்குள்ள வந்து திரும்ப பாகிஸ்தான்ல போயிட்டு திரும்ப கட்சுக்கு மேல சிந்துல சீல ஜாயின் ஆகுது. அது பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு சவுத் வெஸ்ட்டுக்கு போகுது. கரெக்டா? அதுக்கு சுத்தி நமக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்னு. சிந்து நதிக்கு கிழக்க பஞ்சாப் இருக்கு, அங்கதான் அந்த 5 நதிகள் எல்லாமே இருக்கு. சிந்து நதிக்கு மேற்க பலூச்சிஸ்தான் இருக்கு. நமக்கு ஆர்கியாலஜி மூலமா, தொல்லியல் மூலமா நமக்கு தெரியும் பலூச்சிஸ்தான் வரைக்கும். பலூச்சிஸ்தான் வந்துட்டு ஒரு முக்கியமான இடம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தொன்மங்கள் கிடைக்கக்கூடிய தோற்ற இடம் அப்படின்ற கருத்தும் உண்டு. அங்குதான் தோன்றி பிறகு ஹரப்பா இடங்களுக்கு வந்ததாக கருத்து உண்டு. அதாவது மேர்கார் அப்படிங்கிற பலூச்சிஸ்தானில் இருக்கும் தடயங்கள் மிக முக்கியமான தடயம். பலூச்சிஸ்தான் கிடைக்குது. கீழே பார்த்தோம்னா, அதாவது முதலையோட வாய்ப்பக்கம், நம்ம இது வரைக்கும் நம்ம வால் பக்கம் பார்க்கிறோம். வால் பக்கத்துல ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் புலி, இடையில காண்டாமிருகம், அதாவது வயிற்றுக்கு பக்கத்துல நிக்குது. அதாவது காண்டாமிருகமும் இந்த கவியலும் ஒரு இரட்டையர்னே சொல்லலாம். நதி சார்ந்த நிலம் காண்டாமிருகம், ஒரு ரிவரைன், நதி சார்ந்த நதி சார்ந்த நிலம் மற்றும் 4 நிலப்பரப்புகள், இவைகள் ஒன்றிய ஐக்கிய நாடுதான் சிந்து மாநாடு அப்படிங்கிற விஷுவலைசேஷன் அந்த காலத்து மேப்பாகவே அவர்கள் உருவாக்கி M440 அதோட சிம்பிள் நம்பர், இது
ஆப்ஜெக்ட் நம்பர். ஆப்ஜெக்ட் நம்பர் இவரோட ஆஸ்கோ பார்ப்பானோட கேட்டலாக் படி அவர் தான் ஒரு விஷுவல் கேட்டலாக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 3 வால்யூம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டலாக். அது முக்கியமான ஆய்வாளர். 4வது வால்யூமும் வந்துருச்சு. இப்ப 5வது வால்யூம் வரப்போகுது. அதுதான் என்னோட ஆராய்ச்சியோட முதல் கருவி. அதுதான். அதை எடுத்து அதை நான் வேற விதமாக அட்டவணைப்படுத்தி அதில் ஒவ்வொரு விலங்குக்கும் அதனுடைய தோற்றம் மற்றும் அதனுடைய செயல், அதாவது இயல்பு, அதாவது அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், இது 2 விதமாகவும் வகைப்படுத்தினா அந்த வகைப்படுத்தலிருந்து என்னென்ன பொருள்கள் நமக்கு கிடைக்கிறது, எந்த விதமான கேள்விகள் நாம் அவற்றை கேட்கலாம், எந்த கேள்விக்கு எந்த பதில் கிடைக்கும் அப்படிங்கிற போக்கில் போறது தான் என்னுடைய ஆராய்ச்சி. நீங்க இந்த சிம்பிள்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுனால இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். குறிப்பா அந்த சிம்பிள்ல கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிலர் வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு விலங்கை குறிப்பிட்டு இது வந்து குதிரை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா குதிரைன்னு சொல்வதன் மூலமாக அங்க வந்து ஒரு அவர்கள் தங்கள் சொல்லக்கூடிய ஆதாரத்திற்கு, அதாவது இது பழமையான நாகரிகம், வேதகால நாகரிகம். நான் இப்ப கேட்கறது, அது உண்மையில குதிரையா? அது குதிரையும் கிடையாது, கவிதையும் கிடையாது என்று திட்டவட்டமாக பல வருடங்கள் முன்னால் இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்து, அதுக்கு ஐராவதம் மகாதேவன் ஒரு ஃப்ரண்ட் லைன்ல ஒரு பெரிய கட்டுரை எழுதி ஒரு ஹாஸ்ய ரசத்தோட அதை படிச்சா சிரிப்பு வர மாதிரி எழுதி, அது என்னைக்கோ முடிஞ்ச மேட்டர். அதை தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, இப்போ அங்கே வந்து சரஸ்வதி நதி அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த சரஸ்வதி நதி வந்து காலப்போக்கில் வந்து காலநிலை மாற்றத்தால் அது தூர்ந்து போனது அப்படின்ற மாதிரியான. அப்போ அந்த சரஸ்வதி நதி இருந்ததா இல்லையா, இல்ல சரஸ்வதி ஏற்கனவே பேசினோம். அதாவது ஒரு பேலியோ சேனல் இருந்ததா இல்லையா அப்படின்னா, நிறைய பேலியோ சேனல்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு சரஸ்வதி தான் பெயரா அப்படி ஒரு கேள்வி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்துட்டு வேதத்துல சரஸ்வதினு சொல்றாங்க, அதனால அந்த சரஸ்வதினு வச்சுக்கலாம் அப்படின்னு சிலர் விரும்பி அதை வச்சிருக்காங்க. அந்த பெயருக்கு அடிப்படை விஞ்ஞான பூர்வமானு தெரியாது. ஆனா அங்க நதி ஒரு பேலியோ சேனல் இருந்ததா அப்படிங்கிறது கேட்டா ஒண்ணு இல்ல, பல பேலியோ சேனல்கள் அங்க இருந்ததுதான் உண்மை. அது இன்னைக்கும் நம்ம பாக்குறோம். நதிகள் மாறும், ஆமா, திசை மாறும். அணை கட்டிட்டாங்கன்னா அது காடா மாறிடும், பாலைவனமான கூட மாறிடும். திருப்பி விட்டுட்டாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். இது வந்துட்டு இது தண்ணியை திருப்பின சமுதாயமா சிந்து? ஆமா, தண்ணியை திருப்பின சமுதாயம் தான். தண்ணியை திருப்புறத்துல அவங்களுக்கு இருக்கிற திறமை இருக்க, அந்த அளவுக்கு திறமை இருந்ததுனாலதான் அவங்களால அவ்வளவு பெரிய சிட்டிஸ் எல்லாம் கட்ட முடிஞ்சது. அவ்வளவு மொஹஞ்சதாரோல காமன் பாத் இதெல்லாம் கட்ட முடியணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல பெரிய அளவுக்கு ஸ்கில் இருந்திருக்கணும். அந்த தண்ணியை திருப்புறத்துல ஒரு விஞ்ஞானமே இருந்திருக்கணும். அதுக்கான ஒரு தேவையான தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருந்திருக்கணும். தெரிஞ்சு இல்லாம இந்த நகரங்களை அவங்களால அமைச்சிருக்க முடியாது. சார், நகர அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது அப்புறம் நீங்க சொல்வது போல அவர்கள் வந்து அவங்க எவ்வளவு தூரம் பறந்து விரிந்திருந்தாங்க அப்படின்றது ஒரு மேப்பாவே போட்டிருந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து ஒரு கேள்வி வருது, இதை யாரால செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட், ஒரு அரசு கட்டமைப்பு அவர்கள் இருந்தாதான் இது சாத்தியப்படும். அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டேட் இருந்தாதான் சாத்தியப்படும்னு தோணுது. 2வது ஸ்டேட்னு வரும்பொழுது அந்த இடத்துல உடனடியாக வர்றது வந்து ஒரு தெய்வம், ஒரு தெய்வ வழிபாடு. இந்த 2மே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இது நடக்காதுல்ல. நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற ஐடியாவையும் ரிலிஜன் அப்படிங்கிற ஐடியாவையும் ஒண்ணு சேர்த்து பாக்குறீங்க. இது நியாயமா? இதில் என்ன நுணுக்கங்கள், இதில் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு தனி இது. நம்ம திரும்பி வருவோம். அதை நான் ஒதுக்கி வைக்க போறதில்ல, திரும்பி வரும். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் எழுப்பி அதுக்கான விடைகள் தேடுவோம். ஒரு சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிறது அந்த சமுதாயத்துக்கு அது உருவாகும் போது அந்த உருவாக்க நிலையில் அந்த சமுதாயத்துக்கு அதனுடைய தன்னுணர்வு இருந்து உருவானதா, இல்ல யதார்த்தமாக அவருக்கே தெரியாமல் உருவானதா என்ற கேள்வியை கேட்போம். அந்த கேள்விக்கு வரும்போது அதை குவான்டிடேட்டிவா ஃப்ரேம் பண்ணுவோம். எப்படின்னா, இன்னைக்கு நமக்கு தெரியும், விஞ்ஞானத்துக்கு தெரியும், தொல்லியலுக்கு தெரியும், சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது சிந்துமா நாடு அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 8 லட்சம் சதுர கிலோமீட்டர், அதிகபட்சம் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதை நம்ம 10ன்னு வச்சுப்போம். இன்னைக்கு அது நமக்கு தெரியும், தொல்லியல் மூலமா தெரியும், வரலாறு பூர்வமா தெரியும். தாம் அவ்வளவு பரப்பளவில் வாழ்ந்திருந்ததாக அன்று சிந்து மக்களுக்கோ இல்ல சிந்து அரசுகளுக்கோ அந்த உணர்வு இருந்ததா
தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டா அது தெரியும். அவர்களுக்கு அந்த உணர்வு உண்டு, அந்த கான்சியஸ்னஸ் உண்டு. பவுண்டரி தெரிஞ்சிருக்கு, அந்த பவுண்டரி தெரிஞ்சுதான் அவங்க ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. அவங்களோட பவுண்டரி மட்டும் இல்ல, அவங்களோட பவுண்டரிக்கு வெளியில என்ன இருக்கு, யார் வாழ்றாங்க அப்படிங்கிற ஃபுல் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தடயச்சங்கிலியே, பெரிய தடயச்சங்கிலி நமக்கு கிடைக்குது. அதை வச்சு இதை ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது அதனுடைய மெக்கானிசம் என்ன அப்படிங்கிற கேள்வி. இப்ப கிரீக் ஸ்டேட் மாதிரியா, அதுக்கு வந்துட்டு ஒரு டைனஸ்டிக் ஸ்டேட்டா? இப்ப சுமேரியாலலாம் டைனஸ்டிக் ஸ்டேட் தான், அப்பா மகன், அவரோட அந்த பிறப்பு வழி அதிகாரம், பிறப்பு வழி ஆதிக்கம் இருக்கு இல்லையா? பிறப்பு வழி ஆதிக்கத்துல தான் ஈஜிப்டும் ஓடுது, மெசபடோமியமும் ஓடுது. பிற்கால ஸ்டேட்ல அது ரிப்பப்ளிக்கா மாறுது கிரீக் ஸ்டேட்ல. ஏன்னா அப்போ பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க, அரிஸ்டாட்டில் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த ரிப்பப்ளிக்கா மாறுது. அந்த ரிப்பப்ளிக்குக்கும் இந்த டைனஸ்டிக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது. அது கூட சர்ச் வருது ரோமன்ல, அது எல்லாம சேர்ந்து இன்னும் கான்ஃபிளிக்ட் குழம்புது. அது வேற சரித்திரம், பிற்கால சரித்திரம் அது. அதை விட்டுலாம். அந்த முற்கால இதுக்கு போகும்போது ஈஜிப்துலயோ இல்ல மெசபடோமியாவிலையோ சுமேரியாவிலையோ இருந்த மாதிரி ஒரு பிறப்பு வழி ஆதிக்கமாக சிந்து சம நாகரிகம் தெரியவில்லை. அப்படிப்பட்ட அரசாக தெரியவில்லை. அதற்கான ஆதாரம் இல்லை. இறை வழிபாடுகளும் இல்லை, கோவில்கள் இல்லை, இறை வழிபாடுகளும் இல்லை. ஆனால் அதில் ரிலிஜன் இல்லை அப்படின்னு சும்மா தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா ரிலிஜனுங்கிறதுக்கு பல உருவங்கள் உண்டு. அதாவது மனுஷன் இன்னைக்குதான் மனித உருவத்தை வணங்குறான். இன்னைக்கு நாம போய் ஒரு விஷ்ணுவையோ சிவனையோ கும்பிடும்போது அதுவும் ஒரு மனித உருவம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம இயற்கையை தான் கும்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு செடியை, ஒரு மரத்தை, ஒரு காத்தை, ஒரு மழையை. நம்ம மாரியம்மன் அப்படிங்கிறதே ஒரு மழை அம்மன் தான். மாரிங்கிறது மழை தான். ஸோ நம்ம ஒரு இயற்கையை வெவ்வேறு விதமா, வேதத்துல அக்னியை கும்பிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு இயற்கையோட ஒரு தன்மையை ஒரு கடவுளாக்கி அதை வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம். அது மனித வழிபாடாக மாறிற்றா பிற்காலத்துல சிந்து மாநாட்டுல மாறிற்றா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதற்கு விட இல்லை என்று இல்லை. மனிதர்களை வழிபடல, உருவங்களை வைத்து வழிபடவில்லை முடிவுக்கு தான் வருது. சரி, அதே போல பிறப்பு வழி ஆதிக்க சமுதாயமா அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு மறுப்பு தான் வருது. உடனே அடுத்த கேள்வி வருது இல்ல, அப்போ ஒரு அரசருக்கு பிறகு இல்லைன்னா ஒரு ஆளக்கூடிய நபர், அவருக்கு அரசர்னு பேர் வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள், அடுத்த அரசரை மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அது ஒரு நியமனம், அதற்கு ஒரு தேர்வு இருந்திருக்க வேண்டும், தேர்தல் நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாமே தவிர தேர்தல் நடந்ததுக்கு ஆதாரம் அப்படின்னு என்னால் கொடுக்க முடியாது. அதாவது இவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மரபு வழியாக இல்ல அப்படின்ற தேர்ந்தெடுப்புங்கிறது அவங்களோட மரபே, தேர்ந்தெடுப்பு தான், அதான் அவங்களோட மரபு. நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சொசைட்டி. நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுங்க, ஆனா நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது பிற்காலத்தை அந்த கணராஜ்யான்னு சொல்லுவாங்க, ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. உத்திரமேரூர்ல அதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிற்காலத்துல நடந்தது. இண்டஸ் காலத்துல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. நம்ம இதை எடுத்து டைரக்டா அங்க போட முடியாது. ஆனா நம்ம சில முடிவுகளை மறுக்கலாம். அதாவது எந்த விதமான ஆதாரமும் கிடையாது பிறப்பு வழி ஆதிக்கத்துக்கு. பிறப்பு வழியில இவர் மேல இவர் கீழே அப்படின்றது அதே மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை. ஆமா, அதே மாதிரி ஆண் வழி ஆதிக்கமா பெண் வழி ஆதிக்கமா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும், அந்த வேறுபாடு கூட கிடையாது. பாலின வேறுபாடு கூட கிடையாது. அது சிம்பிள் உணர்த்துதா? நிச்சயமா உணர்த்துது. எப்படி சொல்றீங்க? அதாவது ஆண் பெண் மனித உருவம் நான் சொல்றது, ஆண் பெண் போட்டிருப்பாங்க. சில இடத்துல ஒரே காட்சியில ஆண் இருக்கும், அதே காட்சி வேற ஒரு இடத்துல அதுக்கு பெண் இருக்கும். ஆணோட போடுறதும் இல்ல அந்த பெண்ணோட போடுறதும் சகஜமா மாத்தி போடுறதும் ஒரு இயல்பா தான் இருந்திருக்கு. அதாவது அவங்க இதை ரொம்ப யோசிச்சு இதை மாறுபடுத்தணும், அதுக்கு அக்கறை காட்டி மாறுபடுத்தின மாதிரி தெரியல. இயல்பா சாதாரணமா ஆண் உருவமும் பெண் உருவமும் ஒரு மனித உருவம் கலந்து கட்டி மனித உருவம் தான் அவங்களுக்கு போடணுமே தவிர அது ஆண் உருவம்னு தான் போட்டாகணும், இல்ல அதை பெண் உருவம் தான் போட்டாகணும் அப்படிங்கிறது மனித உருவத்தை காட்டும் போதும் இல்ல, விலங்கு உருவத்தை காட்டும் போதும் இல்ல. விலங்கை காட்டும் போதும் இல்ல. அதாவது விலங்குல பெரும்பாலும் பார்த்தோம்னா ஆண் வர்க்கத்தை, அதாவது காளைகளை காமிப்பதாக தான் பெரும்பாலும் சொல்றாங்க. ஆனா உத்து பார்த்தா காளமாட்டுக்கு வேறையே இல்லை. அது இருக்காது. இல்ல, காளமாடு நல்லா தெரியும். எப்படி தெரியும்னா அதோட கொம்புல இருந்து தெரியும்,
அதோட பின்னாடி இருக்கிற ஹம்ப்ல இருந்து தெரியும், அதோட தாடி தெரியும், அதுல இருந்து தெரியுமே தவிர விரையை வரைஞ்சிருக்க மாட்டாங்க. இல்ல, இருக்காது. சில இடங்கள்ல இருக்கும், அவங்க ஒதுக்கி வைக்கல. ஐ எம் நாட் சேயிங் தேர் கன்சர்வேட்டிவ் சொசைட்டி ஆர் எனிதிங் லைக் தட். சில இடங்கள்ல இருக்கும், ஒரு 20-30 இடங்கள்ல இருக்கும். இல்ல, ஒரு 2000த்துல ஒரு 20-30 இடங்கள்ல இருக்கும். ஆனா நீங்க இப்போ நம்ம காங்கேயம் காளைன்னு சொல்லுவோம்ல, ஜெபுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஜெபுவை நீங்க பாத்தீங்கன்னா, அது உண்மை காளை உருவத்தை பாத்தீங்கன்னா அது மெஜஸ்டிக். அதோட நேச்சுரல் போட்டோகிராஃப்ஸ்ல பார்த்தோம்னா அந்த காளையோட பருவ காளைக்கு விரை தலையோட பெருசா இருக்கும். தலையோட பெருசா இருக்கும். அந்த பார்க்க முடியாது அந்த இண்டஸ் வரைபடத்துல. அதே பிற்காலத்துல அசோகர் காலத்துல இப்ப ராஷ்டிரபதி பவன்ல இருக்கு அந்த ஜெபு கேட்டில் அப்படின்னு சொல்றதுல, அந்த ஜெபு கேட்டிலோட சிலை வடிவத்துல பார்த்தா விரை பெரிதாக இருக்கும். திட்டமிட்டு அதை வச்சிருக்காங்க. ஆமா, அதாவது ஆண்மையை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு பிற்கால வழக்கமாகத்தான் தோன்றுகிறதே தவிர அது சிந்து மாநாகரிகத்தில் அதற்கு அடிப்படை குறைவாகவே இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். இது என்னோட கருத்து இல்லை, என்னோட அப்சர்வேஷன். அங்க பாக்குற தடயங்கள்ல இருந்து அதிகமா ஒன்னும் ஆண்மை வெளிப்படுத்துவதோ இல்ல பெண்மை வெளிப்படுத்துவதோ அந்த மாதிரி ஒண்ணும் பெருசா இல்ல. பிறப்பு அடிப்படையில ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. மேல் கீழ் உண்டா சமுதாயத்தில் உண்டு, ஆனா பிறப்படிமையில் இல்லை, பிறப்பு வழியில் இல்லை. சமுதாயத்தில் மேலோர் கீழோர் உண்டா? உண்டு. சமுதாயத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் உண்டா? உண்டு. சமுதாயத்தில் ஒரு ஹையரார்கி, ஒரு ஆர்கனைசேஷன் உண்டா? உண்டு. அதற்கான தடயங்கள் நிறையாகும். ஒரு கிளாஸ் சொசைட்டி தான் அது. ஒரு கிளாஸ் சொசைட்டிங்கிறது ஒரு ப்ராப்ளமேட்டிக் கன்ஸ்ட்ரக்ட். அது கிளாஸா என்னன்னு சொல்றது கஷ்டம். இதை நான் எப்படி இந்த முடிவுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த தடயங்களை பார்க்கும்போது இப்போ நான் நீங்களும் பேசிக்கிறோம், நம்ம 2 பேரும் இப்போ ஒரு ஃபோன் இல்லாத இடத்துல டிஸ்டன்ஸ்ல நம்மளை நகர்த்தி வச்சுட்டாங்க. நம்ம 2 பேருக்கு 500 கிலோமீட்டர், ஃபோன் எல்லாம் இல்லை. உங்களுக்கு நான் கடிதாசு எழுதணும், நீங்க எனக்கு கடிதாசு எழுதணும். நான் கடிதாசு எழுதி அனுப்பும்போது முகவரியில உங்க பேரை போடுவேன், என்ன நீங்க கடிதாசு அனுப்பும்போது முகவரியில என் பேரை போடுவீங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச், லாங் டிஸ்டன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நமக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது சில பேருக்கு தகவல் அனுப்புறாங்க, சில பேருக்கு தகவல் அனுப்ப மாட்டேன்றாங்க. ஏதோ அதுல ஒரு தடை இருக்கு. அதாவது அந்த தடையை எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு இன்றைய நிலைமை எடுத்துப்போம். அரசாங்கத்துக்கு நாம் பல விண்ணப்பங்கள் கொடுப்போம், சரியா? அதை அரசாங்கத்தின் முகவரி இருக்கும். அரசாங்கம் நமக்கு நேரடியாக விடை கொடுக்காது, அது கோர்ட்டு மூலமா ஒரு தீர்ப்பு கொடுக்கும். அது ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டா வரும், கரெக்டா? அதுக்கு டைரக்டா விடை வராது. அதனால சிலருக்கு எழுதுவதும் தகவல் பலவைகளை சில பேரை குறித்து தயாரிப்பதும், சில பேரை குறிக்காமலே தயாரிக்கும் என்ற ஒரு வித்தியாசத்தில் அமைகிறது இந்த. அதாவது இப்ப நம்ம ஜெபுன்னு சொல்றோமே, அந்த காளையை பத்தி பேசணுமே, அதாவது காங்கேயம் காளை பத்தி பேசணுமே, அந்த ஜெபுவுக்கு எந்த விதமான தொடர்புமே இல்லாத ஒரு சிம்பல் அது. இப்ப யானைக்கு தொடர்பு இருக்கும், யானைக்கும் புலிக்கும் தொடர்பு இருக்கும், மாட்டுக்கும் தொடர்பு இருக்கும், மாட்டுக்கு யானைக்கும் புலிக்கும் தொடர்பு இருக்கும், மாட்டுக்கு யானைக்கும் தலைக்கும் ஆட்டுக்கும் தொடர்பு இருக்கும். ஆனா இந்த ஜெபுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும், இன்னொரு சின்னத்துக்கும் தொடர்பே இல்லை. மனித சின்னமா இருக்கட்டும் இல்ல விலங்கு சின்னமா இருக்கட்டும், தொடர்பற்ற ஒரு சின்னம். எப்பொழுதுமே என்றுமே தனித்து நிற்கும் சின்னம். அது அரசோட சின்னம் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். ஆனா இன்னும் விஞ்ஞான பூர்வமா அதை எடுத்துக்கணும் அப்படின்னா அது தனியா இருக்கிறதுனால அதை ஆக்சுவலா எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்படின்னு விட்டுறது ஒரு வழி. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு அத்தாரிட்டி, நோபடி ஸ்பீக்ஸ் பேக் டு அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது அத்தாரிட்டி பிரஜை கிட்ட பேசும், பிரஜை அத்தாரிட்டி கிட்ட திரும்ப மறுபேச்சு இருக்காது அப்படிங்கிற ஒரு நடைமுறையில் அதை பார்க்க முடியுமா என்ற உங்களுடைய கேள்விக்கு பார்ப்பது சாத்தியம். அது உண்மையா தெரியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹையரார்கி இருக்கு, ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, ஒரு இம்பேலன்சஸ் இருக்கு. அது ஒரு கேஸ்கேடிங் இம்பேலன்ஸ், அதுல ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் தெரியுது, இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இது சமுதாய அமைப்பா, அது ஒரு அடக்குமுறைக்கான அப்படியே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கான ஆதாரங்கள்லாம் நம்ம ஒரு வேளை எழுத்துகளில் இருந்து கிடைக்கலாம், அதை படிக்க முடிந்த பிறகு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா இப்ப அதாவது சின்ன மொழியை வைத்து மட்டும்
அதை சால்வ் பண்ண முடியாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு திராவிட நாகரிகம் அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி. திராவிட நாகரிகம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதற்காக சில ஆதாரங்கள்லாம் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஐராவதம் மகாதேவன் ஐயா கூட அதில் இருக்கக்கூடிய சிம்பல் ஒன்று, இந்த காளை வந்து 4 பேரை தூக்கி போடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிம்பல் அப்படின்றது ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய நகரங்களினுடைய பெயர்கள் அது வந்து தமிழ்நாட்டில் தமிழகத்தினுடைய நகரங்களுடைய தொடர்பு, இதை வைத்து பார்க்கும்போது அதனுடைய தொடர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய இந்த எழுத்துக்களை நீங்க மேற்கொண்ட ஆய்வின் மூலமாக இதற்கு ஏதாவது கூடுதல் ஆதாரம் அப்படின்றது கிடைக்குதா? சிந்துமா நாகரிகம் என்று நாம் அறிவது இந்தியாவின் வடமேற்கு பகுதியும் இன்றைய பாகிஸ்தான், அது ஒரு தெற்காசியத்தின் வடமேற்கு நாகரிகம். அதை நாம் எப்போதும் இந்திய நாகரிகமாக பார்க்க ஆர்வம் காட்டுகிறோம், கொஞ்சம் அவசரமும் படுகிறோம். இப்ப ராக்கிகட் வரைக்கும் வந்து கிடைச்சிருக்குங்களா? ராக்கிகட்ங்கிறது என்னங்க, அதை ஒரு நார்த் வெஸ்டர்ன் எடுத்துப்போம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆதாரம் அந்த நார்த் வெஸ்டர்ன் தான். அதுக்கு கீழே சவுத்துலயோ ஈஸ்ட்லயோ அதுக்கு தொடர்பு கிடையாது. தொடர்பு உண்டு, எப்படின்னா தொடர்பு இல்லாத சமுதாயங்கிறது கிடையாது. அதாவது இது நம்ம ஹியூமன் ஹிஸ்டரி, மைக்ரேஷன் ஹிஸ்டரி போனோம்னா 70,000 இயர்ஸ் முன்னாடியே இதெல்லாம் ஆரம்பிச்சிருது. ஏன்னா அதுக்கப்புறம் வேவ்ஸாக வருது. அதோட ஜெனட்டிக் ஸ்டடீஸ்லாம் இருக்குது, பாப்புலேஷன் ஸ்டடீஸ்லாம் இருக்குது, டிஃப்யூஷன் ஸ்டடீஸ்லாம் இருக்குது, லிங்குவிஸ்டிக் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த திராவிட மொழிகள் எப்போ பிரிஞ்சு ரீஜனலைசேஷன் ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுக்கு பலதரப்பட்ட கருத்துகள் இருக்குது. அதெல்லாம் வேற. இது வந்துட்டு தனித்து தமிழுக்கு மட்டும்தான் இருந்ததா, இல்லை திராவிடத்துக்கு மட்டும்தான் இருந்ததா, இல்லை எல்லாத்துக்குமே இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த சிந்து நாட்டு தாக்கல்கள், சிந்து மாநாட்டு நாகரிகத்தின் பல தாக்கல்கள் இன்றும் பெரும் இந்திய சமுதாயத்திலும் எல்லா இடங்களிலும், ஆதிவாசி இடங்களை தவிர மீதி எல்லா இடங்களிலும் இன்றும் நீடித்துதான் நிற்கிறது. அதனால இது வந்துட்டு திராவிடம் மட்டுமே அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தனித்தடயம் வேணும். அந்த தனித்தடயம் நமக்கு இருப்பில் கிடைக்கவில்லை, இல்லாமையில் கிடைக்கிறது. எப்படின்னா வேதகால சமுதாயத்தில் வேதத்தில் நகர அமைப்பு பற்றியோ அரசமைப்பு பற்றியோ எழுத்தை பற்றியோ இல்லை அந்த நுண்கலைகளை பற்றியோ விவரங்கள் ரொம்ப குறைவு. வேதத்துல கிடையாது, இல்லவே இல்லை என்றும் சொல்லலாம். இல்லவே இல்லை. வேதத்தில் வழிபாடு அக்னி, வேதத்தின் முக்கிய அம்சம் குதிரை. அந்த குதிரைக்கு ஒரு தடயம் கூட சிந்து சமவெளியில கிடையாது. அந்த இல்லாமையினால அதை நிராகரிச்சு பார்த்தோம்னா இது திராவிடமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹைபோதசிஸ்க்கு ஒரு பேஸ் கிடைக்குது. அந்த ஹைபோதசிஸ் சரிதானா அப்படிங்கிறது ஒரு ஆன்கோயிங், அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். அதுக்கு இன்னும் முடிவு கிடைக்கல. ஆனா அது ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட், அது ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு, சாத்தியத்தில் அதிகம் இருக்கு, சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கு முடிவு இன்று கிடைத்து விட்டதா அப்படி என்று கேட்டால் இல்லை, முடிவு இன்றும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல முடியும். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி அதுல இருக்கக்கூடிய அந்த சிம்பிள், அது குறிக்கக்கூடிய எழுத்து, அதை வச்சு ஒரு 18 விஷயத்துக்கு நீங்க ஒரு முடிவு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை வைத்து பார்க்கும்போது கூட இங்கு தமிழ் சங்க காலத்துல சங்ககால இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தோடு ஒத்து போகக்கூடிய வகையில் அந்த எழுத்து ஏதாவது இருக்குதா? அதாவது சங்க காலம்ங்கிறத விட்டுருவோம், பிற்கால திராவிட மொழிகள் அனைத்தையும் முதல்ல ஒன்னா எடுத்து பார்க்கணும். இதை தமிழ் தனிச்சு பார்க்கக்கூடாது. திராவிட மொழி குடும்பத்தில் எந்த மொழியில் வேணாலும் இந்த தடயம் இருக்கலாம். திராவிட மொழி என்று எடுத்துக்கொண்டா அதற்கு தடயம் தேடினால் இதை தமிழில் மட்டும் தேடுவதோ, சங்க இலக்கியத்தில் மட்டும் தேடுவதோ, சங்க இலக்கியத்தில் தேடுவதின் அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா அதுதான் பழமையான லிட்டரரி எவிடன்ஸ் அங்கதான் அதிகம் இருக்கிறதுனால அங்க நேர போறது ஒரு இயல்பு, ஆராய்ச்சியின் இயல்பு. ஸோ அங்க போறாங்க. ஆனா இது வந்துட்டு ஒரு திராவிட மொழி குடும்பம், இது வந்துட்டு தொன்மை திராவிட மொழி குடும்பம். அந்த திராவிடத்தோட இயல்பு இன்றைய திராவிடம், மிடில் திராவிடியன், நார்த் திராவிடியன் எல்லாம் சொல்றது உண்டு, சவுத் திராவிடியன் அப்படின்லாம் சொல்றது. அதுல பிரிவுகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு 25 மொழிகள் இருக்கு. அந்த 25 மொழிகளை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா எங்கேருந்து வேணாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். சில பேர் வந்துட்டு இதை கோண்டியில கண்டுபிடிச்சிருக்காங்க, சில பேர் வந்துட்டு இதை இப்போ ஐராவதமே வந்துட்டு எல்லாம் அவர் தமிழ்னு சொல்ல மாட்டாரு. சில சமயம் தமிழ்ல கிடைக்காது, கன்னடத்துல கிடைக்கும், கன்னடத்துல கிடைக்காது துளுவுல கிடைக்கும், துளுல கிடைக்காது குவியில கிடைக்கும். அந்த மாதிரி வெவ்வேறு ஆதாரங்கள் வச்சு பார்க்கணும். அதாவது தொல் திராவிட மொழிகள்னு வச்சுக்கலாம். தொல் திராவிட மொழிகளுக்கான வாய்ப்பு அதிகம். அது தமிழ்தானா? இன்னைக்கு
நம்ம சங்க இலக்கியத்தை படிச்சாலே நமக்கு இன்னைக்கு புரியாது. திருக்குறளை நமக்கு வந்துட்டு பெரிய உரை இல்லாட்டினா நம்ம யாருக்கும் புரியாது. அது வந்துட்டு அதோட உரை நடை எல்லாமே வேற. அந்த காலத்துல என்ன நடை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இருக்கிற வரைக்கும், அந்த தடை இருக்கிற வரைக்கும் நம்மளால அதை வந்துட்டு தமிழ் அப்படி இப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதெல்லாம் ரொம்ப அவசரமான முடிவுகள். அது இப்போ மாடர்ன் பிலீஃப் என்னன்னு சொல்லணும், ஸ்காலர்ஷிப்ல என்னன்னா, இந்த இண்டஸ்கிரிப்ட்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது நான் சொல்றது குறி, அது சைன், எழுத்து அப்படிங்கிறது. அந்த எழுத்து அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்பபெட்டா இருக்கலாம், அப்ஜதா இருக்கலாம், அபுகீதாவா இருக்கலாம். நிறைய எழுத்து வகைகள் இருக்கு. இது ரெண்டும் ஒன்று கூடுதா, எப்படி ஒன்று கூடுது அப்படிங்கிறத நம்மளால இன்னும் சொல்ல முடியல, திட்டவட்டமா சொல்ல முடியல. அந்த சொல்ல முடியாத இடத்துல நம்ம இருக்கும்போது இப்போ இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் பிலீவ் பண்றது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம அங்க போவோம், அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏரியால அங்க எத்தனை மொழிகள் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 300-400 வச்சுங்களேன், ஒரு 300-400 மொழிகள் கிடைக்கும். அன்னைக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? நூற்றுக்கணக்கான மொழிகள் தான் இருந்திருக்கும். ஆயிரக்கணக்கு இல்லாட்டாலும் நூற்றுக்கணக்கான மொழிகள் தான் இருந்திருக்கும். அதனால இது வந்துட்டு இது ஒரு மொழி ஸ்கிரிப்ட் தான் சொல்ல முடியுமா? இல்லை, இது பன்மொழி ஸ்கிரிப்டா? பன்மொழிக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது வந்துட்டு எந்த அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சிந்துமா சமுதாயத்துக்கு லாங்குவேஜ் பாலிசி கிடையாது, ஸ்கிரிப்ட் பாலிசி மட்டும்தான் உண்டு. எழுத்து முறை தான் ஸ்டாண்டர்டைஸ்டு. அதுல நீங்க எந்த மொழியை வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் இருக்கு. அதையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, எதுவுமே இன்னும் திட்டவட்டமான முடிவுக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பன்மொழி, இது வந்துட்டு பன்மொழி எழுத்துரு, ஒரு மொழி எழுத்துரு இல்லை, பன்மொழி எழுத்துரு அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஸோ அந்த பன்மொழியில இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் வருமா? அதை நிராகரிக்கிறதுக்கான அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டேன். அதனால அது வந்துட்டு அந்த பேசிஸ்ல கட் ஆஃப் ஆகுது. இப்ப வேதத்துக்கு ஒரு டேட்டிங் இருக்குல்ல, ரிக்வேதத்துக்கு, எல்லா வேதத்தையும் சொல்ல, ரிக்வேதத்துக்கு, அதுக்கப்புறம் பிராமணாஸ் இருக்கு, சம்ஹிதாஸ் இருக்கு, பல அடுத்த 3 வேதங்கள் இருக்கு. எல்லாத்தையுமா சேர்த்து வேதிக் பீரியட், ஏர்லி வேதிக் பீரியட், ரிக்வேதிக் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிக்வேதிக் பீரியட தேதி அதுக்கு முன்னாடி கொண்டு போறாங்க. அதாவது இப்போ ட்ரெடிஷ்னல் ஸ்காலர்ஷிப் என்னன்னு சொன்னா, அது வந்துட்டு ஒரு 1500 1600 பிசி வெளி இடத்துலேருந்து இங்க வந்த மொழி, வந்து பிறகு செல்வாக்கு அதிகமான மொழி அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை முற்றிலும் நிராகரிக்குமாறு முயற்சிகள், ஏராள முயற்சிகள்ல பன்னாட்டு முயற்சி, அது வெறும் இந்திய நாட்டு முயற்சின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கூட பன்னாட்டு முயற்சிகள் இருக்கு. அந்த பன்னாட்டு முயற்சிகள்ல ஒரு சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டு போறேன். என்னன்னா, இப்போ இந்தோ ஆரிய மொழிக்கு, சமஸ்கிருதம் என்று நாம் சொல்லக்கூடிய மொழிக்கு முதல் ஆதாரம், எழுத்தாதாரம் இந்தியாவில் கிடைக்கவில்லை, சிரியாவில் கிடைக்கிறது. சிரியாவில் மித்தனி அப்படிங்கிற ஒரு சிவிலைசேஷன் ஒரு ஹார்ஸ் ட்ரைனிங் மேனுவல், குதிரை பழக்கப்படுத்தல் ஒரு மேனுவல் எழுதுறான். அந்த மேனுவல்லாம் நமக்கு முதல் தடயம் சம்ஸ்கிருத எழுத்து அப்படிங்கிற தடயம் அங்கிருந்து தான் நமக்கு அதுல இருந்தே ப்ரூவ் ஆகுது, அது இங்க உருவானது இல்லைன்னு. அந்த மித்தனி சிவிலைசேஷன்ல அந்த எழுத்து கிடைக்குது. இப்ப சமீபத்துல ஒரு பேப்பர்ல இதை தவிர, ஆனா இது வந்து மித்தனி சிவிலைசேஷன் சிரியால உருவானது, இந்தோ ஆரிய மொழி வந்து சிரியால உருவானது இல்லை, அது வந்துட்டு காஸ்பியன் ரீஜன்ல ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட்ல உருவாகி கிழக்கிலும் மேற்கிலும் பல திசைகளிலும் பரந்த ஒரு மொழி குடும்பத்தின் தலை முடிச்சு காஸ்பியன் ரீஜன்ல இருந்து வருது. அதுதான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கருத்து. அதுல இப்போ சமீபத்துல ஒரு மாற்றம் வந்தது. ஹெகார்டி அப்படின்னு ஒரு டீம், ஒரு 300 சயின்டிஸ்டுங்க சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பேப்பர் ஒன்று எழுதினாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயினா அவங்க கருத்து, அது காஸ்பியனுக்கு கீழே ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு கருத்து. அதோட 2வது கருத்து, அந்த இந்தோ ஆரிய மொழி குடும்பம் இருக்கு, அது வந்துட்டு இந்தியாவில் வந்தது, நான் சொன்னது 1500 பிசி அப்படின்னு சொன்னேன். அது உருவானது கிட்டத்தட்ட ஒரு 4000 பிசி அப்படிங்கிற ஒரு இருந்த பிலீஃபை ஹெகார்டியோட பேப்பர் 7000-8000 வருஷத்துக்கு கொண்டு போகுது, பின்னாடி கொண்டு போகுது. அது அந்த பேப்பரோட 2வது முடிவு. அதுக்கு ஒரு 3வது முடிவு இருக்கு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிவு. மொழி குடும்பங்களில் அவங்க ஏதோ 2049 மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான லாங்குவேஜ் ட்ரீ போட்டு பண்ண ரிசர்ச். அதுல வந்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா, 3வதா மொழிக்கும் எழுத்துக்கும் ஒரு காலகட்டத்தின் பின்னாடி
தொடர்ச்சியின் பொருத்தத்தை காண இயலாது அப்படிங்கிற ஒரு 3வது முக்கியமான முடிவை முன்வைக்கிறாங்க. அதாவது அந்த மொழிக்கும் இந்த எழுத்துக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்க முடியாது, அதுக்கு தடயம் கிடைக்காது. அவங்க எடுத்த டேட்டா செட்ல 249 மொழியோ நம்ம சொன்னல, அந்த 249 மொழியில 2 மொழிக்கு தான் அந்த மாதிரி கண்டினியூட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. வெறும் 2 மொழிக்கு தான் அந்த மாதிரி கண்டினியூட்டி இருக்கிறதா கண்டுபிடிச்சு. அதுவும் பிற்கால மொழிகள், பண்டைக்கால மொழிகள். அதாவது இன்னும் ஓல்டர் ஆக 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 அது இன்னும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு லிமிட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேப்பர் அது, அதை விட்டு படிக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் பன்மொழியா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாமையே இருந்திருக்காங்களா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருந்திருக்கா, இவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்திருக்கா? கடைசி ஒரு 200 வருஷம் இருக்குல்ல, அந்த 200 வருஷத்துல நிறைய கான்டாக்ட் உருவாகிருக்கலாம். இவங்களுக்குள்ள நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் ஏற்பட்டு ஆரியன்ஸோட, அந்த இன்கமிங் ஆரியன்ஸோட ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் சிலது. அப்படி பார்க்கலாம். இது வந்து ஒரு நீண்ட உரையாடல். இத்தோடு இது வந்து நிறுத்திடவும் முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.